Welcome to Dummy Scientist. நான் உங்க மகேந்திரன். Manufacturing Industry video seriesல இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா PET bottles எப்படி தயாரிக்கிறது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஜூஸ் பாட்டில்ஸ் அதே மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வரும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து எப்படி இண்டஸ்ட்ரியில தயாரிக்கறாங்க அதோட manufacturing process எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ் தயாரிக்க நார்மலாக 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பாலிஎத்திலீன் தெராப்தலேட் அதாவது PETன்னு சொல்லப்படுற சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்களை வச்சு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸ் மூலமாக இந்த மாதிரி சின்ன சைஸில் கப்பு மாதிரி உருவாக்கிப்பாங்க. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த கப்பை வச்சு மெஷினில் வாட்டர் பாட்டில்ஸை உருவாக்குவாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸ் மூலமாக செஞ்ச கப்பை ரா மெட்டீரியலாக இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. இந்த கப் இப்படி தான் இருக்கும். இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் செய்யறதுக்கான கப்பு. இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 28 mm. இதோட எடை கிட்டத்தட்ட 19.5 கிராம்னு சொல்கிறாங்க. இதுவே 2 லிட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் செய்யணும்னா வேறு சைஸில் கப்பை ரா மெட்டீரியலாக வாங்கிப்பாங்க. ஸோ பாட்டில்ஸ் தயாரிக்கிற மிஷினு இப்படி தான் இருக்கும். இந்த மிஷினில் மெயினாக ஒரு ஹீட்டர் இருக்கும். அதே மாதிரி இதில் நியூமேட்டிக் சிஸ்டம் இருக்கும். அதாவது காற்றை வச்சு இந்த மிஷினில் இருக்கிற சில பார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸோட ஷேப்பு டிசைனு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டை வச்சுருப்பாங்க. அந்த டையோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாட்டர் பாட்டில்ஸ் உருவாகும். இது பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் செய்கிறதுக்கான டை. இந்த டை இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டை தான் பாட்டில்ஸ் தயாரிக்க ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த கப்ஸ் எல்லாம் ஒன்றா லோட் பண்ணுறாங்க. ஒரு கன்வேயர் மாதிரியான சிஸ்டமில் கப் எல்லாம் ஒரு பக்கமாக உள்ளே போயிட்டு இன்னொரு பக்கமாக வெளியே வரும். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு வெளியே வரும். இதில் ஒரு குவாட்ஸ் ஹீட்டர் இருக்கும். குவாட்ஸ் ஹீட்டர்னால் குவாட்ஸ் டியூபுக்குள்ளார லைட் பல்ப்ஸ் இருக்கும். அதில் இருந்து வர லைட் மூலமாக ஹீட் எனர்ஜி வரும். இந்த ஹீட் எனர்ஜினால் கப்ஸ் எல்லாம் ஹீட் ஆகிட்டு வெளியே வரும். ஹீட்டான கப்பை 2 எடுத்து டைக்குள்ளே லோட் பண்ணுறாங்க. லோட் பண்ண பின்னாடி நியூமேட்டிக் சிஸ்டம் மூலமாக ஹை ப்ரெஷரில் காற்று பம்ப் பண்ணப்பட்டு அந்த கப்புக்குள்ளே போகும்போது கப்பெல்லாம் டை எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு விரிவடைஞ்சிரும். இந்த ப்ராசஸை ப்ளோ மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்லேயே பாட்டில்ஸ் ரெடி ஆகிடுது. உடனே எடுத்து அதை பேக் பண்ணிடுறாங்க. இவங்க வாட்டர் பாட்டிலோட மூடியும் கைப்பிடிக்கிற மாதிரியான ஸ்ட்ரிப்ஸும் வெளியே வாங்கிட்டு பாட்டில் மட்டும் தயாரித்து டெலிவரி பண்ணிடுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இவங்க இதே மாதிரி பாட்டில்ஸை உருவாக்க இன்னொரு மிஷினும் வச்சுருக்காங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மிஷின். இந்த மிஷினில் நம்ம கப்ஸை லோட் பண்ணால் போதும், உள்ளே அதுவே ஹீட் ஆகிட்டு ஹீட்டான கப்ஸ் எல்லாம் அதுவே டைக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணிவிட்டு பாட்டில்ஸை உருவாக்கி வெளியே தள்ளிடுது. இந்த மிஷின் ஒரு நிமிஷத்தில் சராசரியாக 35 பாட்டில்ஸ் வரை தயாரிக்குது. இந்த வீடியோ மூலமாக ஒரு பிளாஸ்டிக் பெட் பாட்டில்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டம்மி சயின்டிஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் வேறு ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Dummy Scientist.